ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ராகி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதை செய்கிறதுக்கு ராகி மாவு நான் எடுத்திருக்கேன். எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ண மாவு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா இல்லைனா பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வரட்டுன்னு நம்ம வச்சுருக்கேன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாயை போட்டுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகட்டும்னு இது கூடவே நம்ம வச்சுருக்கேன் வெங்காயம், கறிவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கூட இருந்தால் நீங்கள் போடலாம். காஞ்ச மிளகா போடணுன்னு அவசியம் இல்லை. நான் காஞ்ச மிளகா தான் இன்றைக்கி போட்டு செய்கிறேன். இதை நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் இந்த கிண்ணத்தில் 1 எடுத்தேன் மாவு. இப்போ இதுக்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். கூடவே கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கோங்க. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். கொதி வர ஸ்டேஜில் முருங்கைக்கீரை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கோங்க. இது நல்லா மாவு கொட்டி கலர்னதுக்கப்புறமா கெட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஒன்றோட ஒன்று உதிரி உதிரியாக இல்லாமல் மாவு எல்லாத்தையும் இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு இல்லைன்னா நம்மளுக்கு உருண்டையில் அப்படியே இதுவாக தெரியும். இப்போ உருண்டை பிடிச்சி ஒரு 15 மினிட்ஸ் ஆவியில் வச்சு எடுத்திங்கன்னா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருண்டைக்கு நீங்கள் தக்காளி தொக்கு அது மாதிரி எதுனா வச்சும் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நார்மலாக களி செஞ்சு சாப்பிட்றத விட இதில் நம்மள வெங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிப்பு மாதிரி போட்டு தரதுனால குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.